ஒரு ப்ளவுஸை எவ்வளோ ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணாலும் நமக்கு அதிகமாக மிஸ்டேக் வர இடம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு தாங்க. அதுலேயும் பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல நிறையவே மிஸ்டேக் வரும். பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த பட்டி மட்டும் ஏன் தான் இப்படி சொதப்புதோ அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டையும் பட்டியும் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி அலைன் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக திருப்புங்க. இப்போது இந்த ஃப்ரண்ட் பீஸுக்கு இந்த பட்டி தான் கரெக்டான மேட்ச். ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன், அதனால் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த கப் ஷேப் நம்ம டாட் பிடிச்சு வச்சுருக்கோம்ல அதுலேயும் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் மேலே இன்னொரு லைனை வைக்கணும். அதாவது அந்த டாட் பிடிச்ச பார்ட்டு மேலே பட்டி பீஸை வைக்கணும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு எக்ஸஸாக வெளியில் தெரியும், இதை மாதிரி தெரியணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் தைச்சி திருப்பும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஸோ வந்து அதே மாதிரி நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு ஃபுல்லாக லைன் போட்டு ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் இது மாதிரி லைன் போட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இந்த மாதிரி நீங்கள் தைச்சி திருப்பும்போது ஒரு துளி கூட பிசுறு வராமல் ஸ்ட்ரெயிட் லைனாக சூப்பராக வருங்க பட்டி ஜாயினிங். பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் அண்ட் ரைட் பீஸ்லேயும் எந்த அப் அண்ட் டவுனுமே இல்லை. கரெக்ட் சைஸில் கரெக்டாக வந்து ரெண்டுமே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அடுத்து ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.